கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், சூரியன், கன்னிராசியில் சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சிபலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார். செப்டம்பர் 19ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார். அங்கு இருக்கக்கூடிய புதன் பகவானான உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். இது மிக மிக சிறப்பு. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் வலுவாக ஏற்படுகிறது. சூரிய பகவான் புதனோடு ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு நிர்வாகத்திறமை அதிகரிக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு பிறகு சுமார் 20 நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சநிலையில் பயணிக்கவுள்ளார். இந்த அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்று ஆட்சிபலம் பெறுவதால் அதிர்ஷ்டங்கள், உடல் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். உடல் உபாதைகளால் அவதைப்பட்டுக்கொண்டு படுத்தபடுக்கையிலிருந்தவர்கள் கூட எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாகை சூட முடியும். இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்களெல்லாம் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும். தீராத பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சுமார் 20 நாட்களுக்கு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை, அதிர்ஷ்டங்களை, முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைகிறது. ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று ஆட்சி உச்சநிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். சரளமான பணப்புழக்கங்களை அள்ளிக் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கும்போது உங்களால் எதையும் வெல்லக்கூடிய வல்லமை கிடைக்கும். எனவே இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமான முன்னேற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டங்களாக அமையும். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திற்குள்ளேயே ஆட்சிபலத்துடன் சஞ்சரிப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் ஆட்சிபலத்துடன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாகும். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும். உங்களுடைய பேச்சாற்றல், பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சினால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கும். குடும்ப விஷயங்கள் அனைத்திலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. பணம் சரளமாக புழங்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களெல்லாமே நடந்தேறும். முக்கியமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை வாரி வழங்கும். ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் சஞ்சரிப்பார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய முதல்தர ராஜயோகாதிபதி சுக்கிரன். அவர் ஆட்சிபலம் பெற்று 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது.
செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்தேறும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடத்திலேயே சஞ்சரிக்கவுள்ளார். இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது உங்களுக்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றாலும் குரு கேதுவை பார்ப்பதால் கேது சுபத்துவம் அடைந்து கேதுவால் கெடுபலன்கள் இருக்காது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்குள் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 10இல் இருப்பது சிறப்பு. ஏனெனில் செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 10ஆம் இடம் பலமான இடம். செவ்வாய் 10இலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அமையும். எனவே செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்குள் சனி ஆட்சிபலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பு. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். இது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. குருபகவான் திரிகோணமேறி 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாங்கக்கூடிய, அவற்றில் வெற்றிகளை காணக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் குருபகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்குள் பதிந்து கொண்டிருக்கிறது. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கும் புதன் பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே உங்களுடைய கன்னிராசிக்கு மிகவும் சகாயமானவராக சுக்கிரன் திகழ்கிறார். உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல்வேறு விதங்களான விரய செலவுகள் கட்டுக்குள் என்பது மட்டுமில்லாமல் முதல்தர தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக பல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே உங்களுடைய 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட தானாகவே நடக்கப்போகும் நல்லவைகளாக பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைவதற்கான முதல்தர யோகம் உண்டு. சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையால் 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே நீங்கள் எதிர்பாராத பல நல்ல யோகங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. 3ஆம் நபரால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்திகள் பலமாக இருக்கும்பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக உண்டு. இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் 17ஆம் தேதி வரையில் சஞ்சரிக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி வரையில் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்திற்குள்ளேயே அமர்ந்து கொண்டிருக்கும்போது 6ஆம் அதிபதியை பார்க்கிறார். 6ஆம் அதிபதியும் விரையாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே சற்று கூடுதல் செலவுகள் ஆகலாம். விரையாதிபதி விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வீடு மாறுவது, இடம் மாறுவது, தொழில் மாறுவது என ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 19ஆம் தேதி வரையில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் 12ஆம் அதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானோடு விரையாதிபதி பலமாக இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய வருமானங்களை விட செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது.
எனவே இந்த காலகட்டத்தில் வீண்விரய செலவுகளை தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. இவ்வாறான விரயச்செலவுகளை தவிர்க்க உங்களிடம் இருக்கும் பணத்தை சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டிவாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுதல் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் வண்டிவாகனங்களில் செல்லும்போது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் விரையாதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு வழக்குகள் வரலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் சரளமான பணப்புழக்கங்களையும் பார்க்க முடியும். இந்த செப்டம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21. இந்த தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்.